சம்பந்தம். சரி, பெரிய ஆளுங்க உனக்கு தெரியல. தெரியலையா? கைலாசம் உள்ள மற்ற உள்ள ஆட்கள் சொல்றேன். அது யாரு? பிள்ளையாரே. இந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைய கட்டிய? இந்த பிள்ளைகள் போன்ல விளையாடிட்டு இருக்க அந்த பிள்ளைகளா? அந்த பிள்ளைகளா? பிறகு ஆதி மூலம். அல்ல அண்ணா விளையாட்டு இருக்க அந்த பாப்பாய கட்டிய? அது கேட்கல. ஆதி மூலம். விநாயக பெருமா கடவுளே, போன மாசம் எங்க ஊர்ல அந்த பிள்ளையார படுத்திருக்கோம் பாடு. என்ன பண்றது? பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார வச்சு அஞ்சாறு சின்ன பையன் மாதிரி பூஜை கொடுத்து வச்சிருக்கேன். பூஜை கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு படி சின்ன பையன் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் கேட்க, நீ என்ன சாமிக்கு ஆடுத? அவனே சொன்ன, என் மேல பிள்ளையார் சாமி வந்து உடனே பக்கத்துல ஒரு சின்ன படியா அவன் ஆட ஆரம்பிச்சுட்டான். கிட்டவே கேட்டா, நீ என்ன சாமிக்கு ஆடுது? அவன் பிள்ளையார் காடுதான், நான் பெருச்சாலிக்கு ஆடுதேன் அப்படின்னு. என்ன செய்ய பெருச்சாலிக்கு தான் படையில அதிகம். ஆமா, அது மட்டுமா எங்க ஊர்ல பிள்ளையார் எதுல எல்லாம் வந்தாரு தெரியுமா? டிராக்டர் ஓட்டினாரு, பைலட்டா வந்தாரு, புல்லட் ஓட்டினாரு, விவசாயம் பார்த்தாரு, மருத்துவரா வந்தாரு, நர்ஸா வந்தாரு, எல்லாத்துலயும் பிள்ளையார் வந்தாரு. ஆனா அந்த பெருச்சாலியத்தை ஒரு இடம் காணலனே. என்னனே இதுல எல்லாம் போன பிள்ளையார் கடைசியில் எங்க போனார் பத்தி? நிறைய பெரிய லாரி ஏத்தி கொண்டு போனாங்க, எங்க திருப்பி வரவே இல்லை. கடலுக்குள்ள கொண்டு போட்டு அவங்க ஆரம்பிட்டு ஒரே சவுட்டு. இப்போ சவுட்டு மிதியும் மட்டும் பிள்ளையார் என்ன நிலைமை? பெருச்சாலி எங்க வச்சு? அதாவது நம்ம ஊர்ல சங்குத்துறை பீச்சுன்னு ஒரு பீச் இருக்கு. ஆமா, அந்த பீச்சில சங்குக்குள்ள போய் ஒளிச்சிருக்கு. என்ன கடற்கரை வரைக்கும் போய் பார்த்து இந்த பொருளைய கிளப்பி விட்ட பையன் நீதானோ? பிள்ளையாருக்கே இந்த நிலைமைன்னா பெருச்சாலி நமக்கு என்ன நிலைமை? அதான் டாக்டர் அங்க ஒளிச்சிருக்கு. அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, ஐயா நான் பிள்ளையார பார்த்ததில்ல. ஐயா பிள்ளையார பார்த்ததில்ல. இல்ல ஐயா. அவருடைய வாகன பெருச்சாலியை பார்த்திருக்கீங்க? ஐயோ, நான் பார்த்ததில்ல சாமி. சரி, பிள்ளையாருக்கு இளையவன். இளையவன் சூரியனை சம்ஹாரம் செய்தவன் சுப்பிரமணிய வேலவன், தமிழ் கடவுள் முருகன். எங்க அண்ணன் முருகன். அன்பான பக்தோடி பெருமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நேர்ச்சை பொருட்கள் எடுக்க இருக்கும் அன்பர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நேர்ச்சை பொருள் எடுக்கும் அன்பர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி தாங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, எங்க அண்ணன் முருகன், செவட முருகன் நல்ல தெரியும். முத நாள் பாட்டுக்கு போற தங்கச்சின்னு கிளம்பி போனான். எந்த ஊருக்கு போனாலும் தெரியாது, திருப்பி ஊருக்கு போனாலும் தெரியாது. திருப்பி போனாலும் முருகனை தெரியாது. ஐயா, நமக்கு அமைஞ்சதெல்லாம் செவடன் குருடன். மேள கலைஞர்கள் உடனடியாக தசரா பிறைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மேள கலைஞர்கள் உடனடியாக தசரா பிறைக்கு வரும்படி தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சாமி. முருகன் எந்த முருகன்? எங்க அண்ணன் அந்த முருகனை சொல்லுங்க. ஐயா, குண்டிரைக்கும் இடமெல்லாம் குமரன் என்று பெயர் கொண்டவன். ஆமா, அந்த முருகன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியலையே. அப்ப அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? சரவணன். சரவணன் கடவுள் 2000 ரூபாய் கொடுத்தா பயிலாக்கிறது வர வச்சிருக்கு. கேட்ட மட்டும் சொல்லிட்டா பெரிய கச்சேரியை முடிச்சுக்கிட்டு வராம. ஆமா, அதுக்கு பிறகு அதுக்கு 2000 சொல்லுதான் தங்கச்சி. மருமகன் சரவணன் வாரா, கச்சேரி முடிச்சுட்டு வரான். எனக்கு சந்தோஷமா இருந்து. அதுக்கப்புறம் சொல்றா 2000 ரூபாய் ஜிபேல போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் வரான். அதுதான் ஊருக்கு வரேன். ஆமா, அப்ப கச்சேரிக்கு போன பைசா கொடுக்கல. என்ன செய்யுது? அவன் கச்சேரி எப்படி இருந்திருக்கும்? அது தீந்து போச்சு. ஆமா ஐயா. ஐயோ, அப்ப முருகனை இந்த சரவணனை பார்த்து இல்ல பாக்கலையே. சரி, கந்தனை பார்த்தாயா? கந்தனை பத்தி யார்கிட்ட கேக்குறேன்? யார்கிட்ட கேக்குற நீ? பக்கத்துல இருந்து ரத்தம் கக்கி செத்தாரு. தெரியுமில்ல, உன் உடலையும் அந்த ரத்தம் கக்கி தானே சாவுவா. எங்க என்னது ரத்தம் கக்கி? அது எங்க மாமானே. ஆமா, இங்கதான் கொண்டு தீர்த்துட்டே. உடுக்கை கலைஞர். உடுக்க கலைஞருக்கு உடுக்க அடிச்சு கை விரல் பொத்து ரத்தம் சாடிச்சுன்னா பிரச்சனை. கண்டிப்பா மனுஷன் இருந்த இடத்துல இருந்து ரத்தம் கக்கி சாவதுக்கு காரணம் என்னதான் எனக்கு தெரியல. 3 இட்லி கொடுத்தா மாமா சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஆகரமத்துல அடிக்க வாங்கி முடி சும்மா இருக்காங்களா? எடி ஒன்னும் சிபிஐ வந்து விசாரிக்க. உனக்கு என்ன தெரியும்? அவரு போயிட்டாருயா. கந்த கந்த இல்லம்மா. பிறகு அதாவது திருச்செந்தூர் வடிவேலு. வேலை வடிவேலா அவன் நாளைக்கு எங்க கோயில தான் வரேன். வடிவேலு தவறு பாலமுருகன். அவன் பேர் பாலமுருகன். அவன் கோயிலுக்கு வரேங்கம்மா. அது வடிவேலு இல்லம்மா, பாலமுருகன். அவன் ரெண்டாம் வந்தான். அவனை கேட்கல. அந்த பேரை கேட்கலையோ? அதாவது ஐயா, நீ வேலவனை பார்த்திருக்க? ஐயா, என்ன பார்த்தாடி? என்ன பார்த்தாடி? என்ன பார்த்தாடி? வேலை எங்க அண்ணன் மல்லமோடு வேலவே. அந்த வேலை அப்படி எங்க அண்ணன் கழுகுமலை வேலவே. கடவுளே, ஏற்பட்ட வேலை இருக்கானோ? ஆமா, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அப்படி ஆரம்பிச்சிருக்காரு? யானோ கார்த்திகேயன். கார்த்திகேயன் எனக்கு அவனையும் தெரியும். சென்னையில வேலை பார்ப்பான். சரி, கார்த்திகேயன் தெரிஞ்சு போச்சு.
இனி வாய்ப்பு இல்லை. ஐயா இன்னையோடு முடிஞ்சு போச்சு. ஆமா இனி உனக்கு முருகனையும் தெரியாது, அதனாலதான் வேலை வேணும். கத்தனையும் தெரியாது, கடம்பரையும் தெரியாது, கத்திரி வேலனையும் தெரியாது, கார்த்திகையும் தெரியாது. அது நாங்க வாரத்துக்கு இருக்க முருகனையும் பிள்ளையாரையும் கூட்டிட்டு வருவோம். பிள்ளையார கூட்டு ஆமா, ஆமா. சரி, அதுல இருந்து போட்டு ஐயா அந்த முருகனுக்கு 2 மனையாள், 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டியா? பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி 2 பொண்டாட்டியா? எனக்கு 2 பொண்டாட்டி சாமியை நல்லா பிடிக்கும். ஏம்மா 2 பொண்ணு கட்டுறவங்களுக்கு எல்லாம் நிலைமை என்னன்னு சொல்லி உணர்த்தியதோ பழையில 2000 மணியா? அவருக்காவது அரப்பணம் துண்டு, இவருக்கு அதுவும் இல்ல. இல்லையே இல்லையே, ஒரு துண்டு. ஆமாங்க, அதேதான். ஐயா நீங்க இப்படி சொன்னா நாங்க நம்புவோமா? அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுங்க பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு கட்டுறவனுக்கு உரியில சோறு, உரியில சோறு. 2 பொண்ணு கட்டுறவனுக்கு வாசல்ல மாறு மாறு மாறு. 3 பொண்ணு கட்டுறவனுக்கு ரோட்ல மாருதி கார். அது மாருதி கார்ல 3 பொண்ணு கட்டுற காரே வருதுன்னா 3 பொண்ணு கட்டா தமையா? மாருதி கார்ல செவிட்டு முன்னா அது ஆம்புலன்ஸ். அதுக்கு தான் அப்படி சொன்னாங்க, மாருதி காரு மாருதி காருன்னு. ஒடுக்காரன் அப்படி சொல்லலையே. ஒடுக்காரன் அப்படி நினைச்சா வாங்கி விட்டு நடு ரோட்ல விட்டு வந்து இருக்கான். மாருதி கார் தானே. ஆமா, இவன் காரை கொண்டு வச்சிருக்கான். பூஜை செய்ய இன்னொரு ஆளை விட்டு வந்திருக்கான். அவன் என்ன கார்? அப்ப எப்படி பண்ண வரணும்? அவன் என்ன வண்டி வாங்கியிருக்கான் தெரியுமா? ஆம்புலன்ஸ். புள்ளபடி வேணும். அது ஐயா அது இல்ல, அதை கொடுத்துட்டான். இப்ப ஆம்புலன்ஸ். அப்படியா? அதான் வச்சிருக்கேன். அம்மாடி ஐயா அப்படியானால் எனக்கு அவருக்காக தெரியாதுங்க. முருகனுக்கு பொண்டாட்டி யார் தெரியுமா? யாரு? வள்ளி உரத்து போவாளே. வள்ளியூர் எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன? ஊரே சொன்ன பிள்ளை பிறகு வள்ளி தெய்வானை உன்னையெல்லாம் தூக்கி தலையில ஆண்டு அறிவுறு காய வாய மூடு. வந்த நேரத்துல இந்த சிவபெருமான தெரியுமா? சிவபெருமானுக்கு பொண்டாட்டி தெரியுமா? பிரம்மனை தெரியுமா? பிரம்மனுக்கு பொண்டாட்டி தெரியுமா? பெருமாளை தெரியுமா? பெருமாளுக்கு பொண்டாட்டி தெரியுமா? முருகனை தெரியுமா? முருகனுக்கு பொண்டாட்டி தெரியுமா கேக்குறிய? அவன் பொண்டாட்டியை பார்க்க வேலையா எனக்கு என்னையா? இவங்க எல்லாம் இங்க இருக்கிறார்கள். அவங்களாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிறார்கள் ஆட்கள். யாரு? 33 கோடி தேவர்கள். நான் பார்த்ததில்லையே. 40,000 ரிஷிமார்கள். நான் கண்டதில்லையே. சங்கத்தான் சமயத்தான் தானவர் வானவர் இந்திரன் இறையவர் கிண்ணடன் கெம்முடன் கிடராது. இதுல பேசாம ராதாபுரம் பெரிய ஆஸ்பத்திரி போனா போதும். சங்கத்தவன் காலத்தவன் கையத்தவன் கண்ணத்தவன் இல்லாம நாங்க தான் இருக்கான். ஏப்பா சங்கத்தவன் காலத்தவன் சங்கத்தவன் காலத்தவன் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கும் தெய்வலோக கைலாசமலை. இந்த கைலாசமலைக்கு நீ வந்தாயானால் அரணுடைய முன்பிலே உன்னை அழைத்து சென்று கைலாச விளக்களை எல்லாம் காண்பித்து வரத்தை வாங்கி கொடுப்பேன். ஆனா போயாடி சிவபெருமான நினைச்சு 12 வருஷம் தவறுது பிறகு சிவபெருமானே வரல. அந்த பரமனே முன்னாடி வரலையே. அதுக்கு பிறகு என்னத்துக்கு தவ இருந்து என்னத்துக்கு? ஐயா நீ கவலை கொள்ளாது. என்ன ஈஸ்வருடைய முன்பிலே உன்னை அழைத்து செல்வது உறுதி. அப்பா மகளாசூரா அழகு பிள்ளை மகளாசூரா அழகு பிள்ளை மகளாசூரா ஆனேனையும் சொல்ல கம்பம் வெட்டி முதல்ல நீ கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வா. ஆமாடா, கம்பத்தை விட்டு கீழே இறங்கணும்னா கைலாசமலைக்கு கூட்டிட்டு போனா சிவபெருமான வர வாங்கி தருவேன் சத்தியம் பண்ணுங்க ஐயா. ஆக நம்ப மாட்டேன். அவர் பேர் 2 வருஷம் ஆச்சு. போட்டா வேண்டான்றது உன்னை கொண்டே அனவுடு. உனக்கு வரம் வாங்கி தருவது உறுதி. உன் கண்ணை கொண்டாட மூக்கானே அக்கானே போதான். ஐயா நான் வரேன். கம்பத்தை பொறுத்து நிக்கிறேன். ஐயோ நீ மேல நிக்கும்போது நந்தி தானே சொன்னேன். நந்தி தேவருக்கு மாட்டு பொங்கலையா சொல்லுவாங்க. முட்டை முளைக்க வந்து நிக்கிற மனுஷன் நான் வேற அவசரப்பட்டு கிளறங்கிட்டேன். உன்னை பார்க்க வரும்போது ஒரு மன்னம் இல்லையா? கொஞ்சம் அழகா போயிட்டு வந்து அழகா அவலட்சணமா இருக்கு. இப்படி இருக்கு இல்ல அழகா இருக்கு. ஐயா என்னுடைய ரூபத்தை காமித்திரியானால் இப்ப வந்து நந்தி ஆகியா உண்மையை சொல்ல மறுபடியும் கம்பத்துக்கு மேல இருப்பா. என்னுடைய சுயரூபத்தை காண்பிப்பேனாரா நந்தி என்றறிந்து என்னுடைய பின்னால் வந்துடுவேன். பார்க்கலாம். இந்த உலகத்துல எல்லா மாடும் அம்மான்னு கூப்பிட்டுதான் கடைபிடிக்கும்.
இந்த அழகனாபுரத்துல உள்ள மாடு வரைக்கும் அம்மாண்ட கூப்பிடுச்சு. அப்படிதான் கூப்பிடும். அது என்ன இந்த மாடு மட்டும் இந்த மானை கூப்பிடுச்சு. உனக்கு மாடியை கடிச்சு ஆமா. மறுபடியும் கூடுது பாக்குறீங்க. அவ எல்லாரும் நல்ல பொறுமையா கிளங்க குடத்துல இருக்க மாடு எப்படி கூடுதுன்னு கேட்போம். சுபா எல்லாம் வேணும் உறங்கினானா சித்த செஞ்சுட்டேன். ஐயடா வாப்பளம் தான் இருக்க போனே இல்ல எனக்கு என்ன அவன் இந்த பைக்கை பாத்துக்கிட்டே இருந்தான் பாத்தியா எத்தனை வண்டி வரும்னு எண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பின்னாடி. பைக்க பாக்கல லைவ பார்த்தா. யார லைவ் அப்படியா லைவ்ல போகுதே. அவன் லைவ்ல இங்க முதல் பார்க்கவே இல்லடே. அப்படியா நீ இன்னொருக்கா கூட விடு. சுபா தேவையான மாடு தேவையான மாடு 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 மாடை கூப்பிடுது. யார பார்த்து மாடு மாடுனா கருமத்த மாட்டு பேல அவன் என்ன உங்களை சொல்லி பார்த்து இன்னைக்கு மாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதானே அவன் இவ்வளவு நாளாவே உங்களை பார்த்து உலகளை மாடுன்னு சொல்லணும். என்ன கடவுளே. அவன் என்ன சொல்லான் தெரியுமா? அவன் என்ன சொல்ல வந்தான்? தேவையா நீ மாடு ஓ தேவையா நீ மாடு தேவையா நீ மாட ஆ, தேடி அப்ப வெள்ளிக்கிழமை வேற மாடை கூட்டிட்டு வா வந்துட்டான். இந்த மாடு ஆ, யா, ஐயா இப்பதாங்க நல்ல தெரியுது நீங்கதான் ஐயா மாடு என்னோட புறப்பட்டு வா கைலாசம் போகலாம். அப்படியா ஆமா முதல்ல நீங்க முன்னாடி போக வரேன். ஆளுடு போய் ஆளுடு எப்படி வருகிறார்கள்? எப்படிங்க? எந்த எந்த வழியாக வழியாக பின்தொடர்ந்தே வருகிறார். அழகாகவே சரிதான். ஒன்று விட்டு குமாடு விட்டு ஒன்று விட்டு குமாடு விட்டு குமாடு விட்டு குறுக்கு வழி நடந்து வாரா நடந்து வாரா நடந்து வாரா விட்டு குமாடு விட்டு ஒன்று விட்டு குமாடு விட்டு குமாடு விட்டு குமாடு விட்டு குறுக்கு வழி நடந்து வாரா வாழமலை